ஹலோ மக்களே! திரு லக்ஷ்மி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம கவிதா தான் தெருவோட கதைய முடிக்கிறதுக்காண்டி ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ண எல்லா விஷயமே நம்ம லக்ஷ்மிக்கு தெரிய வருது. அத தெரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி கவிதாவ சரியா வெளுத்தெடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தெருவ ஒரு கட்டத்தில காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம திரு திவ்யாவோட என்கேஜ்மெண்ட் ரொம்ப சிறப்பா நடந்துட்டுருக்கு. நம்ம அம்பிகா கிட்ட 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கும்போது காஞ்சனாவும் நான் எவ்வளோ பிளான் பண்ண போறோமோ இந்த அம்பிகாவை தடுத்து நிறுத்தவே முடியல. நானும் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணி அம்பிகா இந்த மண்டபத்திலே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா கடைசி நேரத்தில் இந்த மகா வேலைக்காரி வந்து இப்படிலாம் செய்துட்டு அவள் மட்டும் தடுத்து நிறுத்தாமல் இருந்திருந்தா அம்பிகா இந்நேரத்துக்கு இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனாவும் மகாக்கு மேலே ரொம்பவே கோபப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மயிலும் மகாவை பார்த்துட்டு எப்படி தான் இந்த மகாவுக்கு இப்படி ஒரு மனசு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. திரு திவ்யாவோட என்கேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு எப்படி வருத்தப்படாமல் இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மயிலும் மகாவை பார்த்துட்டு இருக்காங்க. மகா கிட்ட வந்து மயிலும் எப்படி மகா உன்னால மட்டும் இப்படி முடியுது, எவ்வளோ மனசு வருத்தப்பட்டுட்டு இருப்ப, எல்லாத்தையுமே தாண்டி திவ்யாவோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், திருவும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி உன்னால் விட்டு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மகாவும் மயில் கிட்ட விடுங்கன்னே, எப்படி இருந்தாலுமே திரு அவங்களுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது, அவங்க நல்லபடியா இருக்கணும், அவங்க ஆசைப்பட்ட பொண்ணு கூட நல்ல சந்தோஷமா வாழணும். அது மட்டும் இல்லாம திவ்யா அக்கா ரொம்பவே நல்லவங்க. இந்த என்கேஜ்மெண்ட்னால 2 குடும்பமே ஒன்று சேரப்போகுதா, அப்படி இருக்கும்போது இது எப்படி என்னால் தடுத்து நிறுத்த முடியும், நல்ல வேளை நீங்களும் இந்த உண்மையை சொல்லலை, ரொம்பவே தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மயிலும் நம்ம மகாவை பார்த்து என்னதான் இருந்தாலும் நீ பண்றது பெரிய தியாகம் மகா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கௌதமும் கவிதா கிட்ட ஃபோன் பண்ண உடனே கவிதாவும் என்னாச்சு, திருவுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்வீங்கன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்லை, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்கேஜ்மெண்ட் வேற நல்லபடியாக முடிஞ்சிட்டு நீங்கள் அனுப்பின ஆள் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம கௌதமும் கவிதா கிட்ட நான் கரெக்டாக தான் எல்லா ஆளையும் அனுப்புனேன், அவனை யாரோ ஒருத்தங்க ஒரு ரூமில் பூட்டி போட்டிருக்காங்க, அதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன், நீ அது எந்த ரூம்னு கண்டுபிடிச்சி அவனை வெளியில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கவிதாவும் அது யார் அவங்கனா இப்படி அடித்து இந்த ரூமுக்குள்ளே போட்டிருப்பா, அவ்வளோ தைரியம் இங்கே யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கௌதமும் கூடிய சீக்கிரத்தில் அவனை வெளியில் விடு, அந்த இடத்துல இருந்தானா எப்படி இருந்தாலுமே மாட்டிடுவான், அது மட்டும் இல்லாமல் அவனை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் மாட்டுவோம், அதனால் சீக்கிரமாட்டு அந்த ரூமை கண்டுபிடிச்சி அவனை வெளியில் திறந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் கவிதா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கவிதாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி எந்த இடமா இருக்கும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ரூமை கண்டுபிடிக்க போகிறாங்களே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மியும் எப்படி திருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும், அவங்க உயிருக்கு ஆபத்து வர மாதிரி யார் செய்திருப்பாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்ககிட்ட சொன்னாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு மயில் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மயில் அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எப்படியாவது திருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க, ஆனால் இந்த விஷயம் வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே தெரியக்கூடாது, அது மட்டும் தெரிஞ்சுன்னா வீட்டில் உள்ளவங்க பயங்கரமாக பதட்டம் ஆயிடுறாங்க, அது மட்டும் இல்லாமல் கூட்டத்துலேயும் பயங்கரமாக பதட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் கிட்ட சொல்லும்போது மயிலும் திரு கிட்ட அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திரு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னவா இருக்கும், யார் நமக்கு ஆபத்து வர மாதிரி செய்திருப்பா, சரி இப்போ அந்த ரவுடி எங்கே இருக்கா அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல தான் இருக்கானுங்கிற விஷயம் நம்ம திருவுக்கு தெரிய வருது. திருவும் அந்த ரவுடியை தேடி ஆரம்பிக்கிறது நம்ம கவிதாவுக்கு தெரிய வருது. கவிதாவும் திரு கண்ணில் மட்டும் அவன் பற்றவே கூடாது, அதுக்கு முன்னாடி அந்த ரூமை நம்ம திறந்து விடணும், எங்கே தான் அவன் இருப்பான்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கவிதாவும் எல்லா இடத்துலையும் தேடி ஒரு கட்டத்தில் அந்த ரூம் பக்கமே வந்துடுறாங்க. இங்கே தான் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை திறந்து விடுறாங்கன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு கவிதா அப்படி நிற்கும்போது அந்த ரவுடியை வெளியில் வந்தோடனே கவிதாவை பார்த்துடுறாங்க. சரி இந்த பொண்ணு மட்டும் நம்மளை பார்த்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு கவிதாவை ஒரு கம்பினால அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது கவிதா திரும்பி ரவுடியை பார்த்துடுறாங்க. என்ன அடிச்சிடுறாத, உன்னை அனுப்புன அந்த கௌதமோட ஒய்ஃபே நான் தான், உன்னை யார் இந்த அறையில் கெட்டி போட்டா, கூடிய சீக்கிரத்தில் இந்த இடத்த விட்டே போயிடு, ஒன்று தான் திரு தேடிட்டே இருக்கான், திரு கண்ணில் மட்டும் நீ பட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற, நம்ம எல்லாரும் சேர்ந்து மாட்டின மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவும் அந்த ரவுடியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட அந்த மொபைல் ஃபோனை காட்டி உன்னை இந்த ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டது இந்த பொண்ணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மகாவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அவங்களும் ஆமாம் இந்த பொண்ணு தான் என்னை அடைச்சி போட்டா, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது தான் நினச்சிருந்தேன், சரி இப்போ அதுக்கு முடியாது, நான் இந்த இடத்த விட்டே போகிறதுக்கு ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு நம்ம கவிதா அந்த ரவுடி கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே நம்ம லக்ஷ்மி மறைஞ்சு நின்று கேட்டுறாங்க. அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்களா, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை,
எப்படி சொந்த அண்ணன் பையனை கொலை பண்ணணும்னு இவங்களுக்கெல்லாம் தோணுச்சு. இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த கவிதா தான் இந்த வேலையெல்லாம் செய்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த உண்மை மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சுருவாங்களே. இது வரைக்கும் அந்த அத்தைய ரொம்பவே நல்லவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. கம்பெனி பொறுப்பு எல்லாமே இவங்கள்ட்ட தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சானா அவங்க நல்லா வருத்தப்படுவாங்க. அதனால கூடிய சீக்கிரத்துல திருவோட கண்ணில் படுறதுக்கு முன்னாடி இந்த ரவுடி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தயாராகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல கவிதா அவன் நம்ம கௌதம் கிட்ட ஃபோன் பண்ணி, கௌதம் இப்பதான் அந்த ரவுடியை பார்த்தேன், அவனை இந்த இடத்த விட்டு போக சொல்லிட்டேன், நம்ம கண்டிப்பா இந்த விஷயத்துல மாட்டிடவே கூடாது, அது மட்டும் இல்லாம அந்த ரவுடிய அந்த இடத்துல அடைச்சு போட்டது எங்க வீட்டுல வேலை செய்யறால அந்த மகா தான். ஏற்கனவே காஞ்சனாக்கா சொன்ன அந்த மகானால நம்ம குடும்பத்துல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல அந்த மகாவை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். அன்னைக்கும் இந்த தெருக்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடலான்னு ஒரு பிளான் பண்ண போதும் அந்த மகானால தான் சொதப்பியிருக்கோம். இன்னைக்கும் அது மாதிரி தான் நடந்திருக்கு. இனி இந்த மகா இந்த வீட்டுல இருக்கிறது வரைக்கும் நம்மளோட பிளான் எதுவுமே நடக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் கௌதம் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம லக்ஷ்மி தெருவுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சதுன்னா கவிதான்னு கூட பார்க்காம சரியா வெளுத்தெடுக்க போறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம தெருவு அந்த ரவுடியை தேடி வரும்போது அந்த இடத்துல யாரும் இருந்த மாதிரி இல்ல. அதை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது இந்த ரூம் கதவு திறந்தானே இருக்கு, இந்த இடத்த தானே மயில் நீ சொன்ன, ஆனா இங்க யாரும் இருந்த மாதிரி இல்லையே அப்படி சொல்லும்போது, ஆமா யாரோ ஒருத்தங்க இந்த கதவு திறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்துல இருந்து அந்த ரவுடி போயிருப்பானாட்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திருவோம் யாரு தான் எனக்கு எதிரி இருக்காங்க, எதுக்காக இப்படி செய்ய போறாங்க அப்படி சொல்லும்போது, தொழில்ல யாராவது எதிரி இருக்கவங்க இப்படி அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அம்பிகாவும் நம்ம மகாவை பார்த்து, என்ன மகா நீ வந்ததுல இருந்தே சரியே இல்லை, உன்னோட முகமே மாறி இருக்கு, என்கேஜ்மெண்ட் சமயத்துலயும் நீ அங்க இருந்த மாதிரி இல்லை, உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா அப்படி சொல்லும்போது நம்ம மகாவும், இல்லைங்க இந்த இடத்துல எல்லாம் நிறைய வேலைகள் இருந்து அதனாலதான் அதை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா தூரத்துல இருந்து என்கேஜ்மெண்ட் எல்லாம் நல்லபடியா பார்த்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை, சிறப்பா நடந்ததுல அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திவ்யாவும் நம்ம மகாவை பார்த்து, என்ன மகா நீ என்னதான் வேலை இருந்தாலும் என்கேஜ்மெண்ட் சமயத்துல என் பக்கத்துல நிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, எங்கதான் போயிருந்த, நீ பாத்தியா திருவும் நானும் என்கேஜ்மெண்ட் பண்ணது எல்லாமே உனக்கு தெரிஞ்சதா அப்படி சொல்லும்போது நம்ம மகாவும், ஆமா திவ்யாக்கா நான் எல்லாமே தூரத்துல இருந்து கவனிச்சுட்டு தான் இருந்தேன், நீங்க 2 பேருமே சூப்பரான ஜோடி, என் கண்ணை பட்டுரும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் திவ்யா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல காஞ்சனாவுக்கும் கவிதாவுக்கும் மகாக்கு மேல பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. காஞ்சனாவும் கவிதா கிட்ட பாத்தியா கவிதா இங்க நடந்தது எதுவுமே சரியில்லை, அந்த அம்பிகா மட்டும் இந்த என்கேஜ்மெண்ட்ல இருக்க மாட்டான்னு பார்த்தா இந்த மகா எல்லா பிளானையும் சொதப்பிட்டான், அதனால இந்த மகாவை இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படி சொல்லும்போது நம்ம காஞ்சனாவும் கவிதா கிட்ட, ஆமா கவிதா இதை தான் நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், சீக்கிரத்துல அந்த வேலையை செய்யணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம மகாவுக்கு கவிதா காஞ்சனா பத்தின எல்லா உண்மையிலுமே தெரிய வருது. அந்த இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம திருவை சரியா காப்பாத்திடுறாங்கன்னே சொல்லலாம்.